Good morning friends. So இன்னைக்கு காலையில இருந்தே vlog start பண்ணியாச்சு and இன்னைக்கு நம்ம லீவ் பண்ணி எங்க போறோம்? ஆமா அது உள்ள வச்சிரு. ஒசாகாவை லீவ் பண்ணிட்டு டோக்கியோ போறோம். கரெக்ட். லாஸ்ட் 5-6 days வந்து டோக்கியோல ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு 7 சொன்னேன். ஆமா 1 week வந்து டோக்கியோல இருக்கிறதுக்கு வேண்டி கிளம்ப போறோம். ஒசாகா பை டோக்கியோ ஹாய். ஒசாகா மஹிக்கு இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வெளியே ட்ராங்குலும் இருக்கு அவளுக்கு பிடிச்ச. கரெக்ட். இப்போ நாங்க கிளம்ப போறோம். ஓகே வாடி. டைட் ஸ்குவீஸ். கை அதில் வைக்க கூடாது மகா லிஃப்ட்ல எப்பவுமே. ஓகே இப்போ ஜப்பான் வரீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு லக்கேஜ் ஏதாவது பத்தலை அப்படின்னா இங்கே லக்கேஜஸ் ஆக்சுவலி அஃபோர்டபுள் தான். 4000 அந்த எல்லோலாம் 4000 தான். ஸோ அழகாகவும் இருக்கு லக்கேஜஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக. போகிறாங்களா? ஆமாம் நல்லா இருக்கு. ஓகே ஸோ நாங்கள் இப்போ நினைக்கிறோம் அழகா லக்கேஜஸ் இங்கே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு. நாங்கள் இப்போ வந்து ஷின் ஒசாகா ஸ்டேஷன் போனோம். அதுக்கே எங்களோட நம்பா ஸ்டேஷன் வந்தாச்சு. பிளாட்ஃபார்ம் 2 ஃபார் ஷின் ஒசாகா. ஒசாகா கழுத்துல போட மாட்டியா? நான் கழுத்துல போட மாட்டேன், நான் பேபி கிடையாது. நீதான் பேபி, நீதான் கழுத்துல போடணும். எங்களோட ட்ரெயின் வந்தாச்சு. இது ஷின் ஒசாகா ஸ்டேஷன் போயிட வேண்டியது. ஐயா எங்களோட கார்ல கூட்டமும் இல்லை. ஓகே ஒசாகாக்கு வந்தாச்சு. ஸ்டேஷன் ஒசாகா ஸ்டேஷனுக்கு, அதுவும் ஷின் ஒசாகா. ஸோ ஷின்கான்சன் வந்து கீழே போகணும். அதில் போட்டிருக்காங்க ஷின்கான்சன். ஆலி வச்சிருக்கிறவங்க எல்லாருமே எலிவேட்டருக்கு வேண்டி நிற்கிறாங்க. ஆக்சுவலி சூட்கேஸுமே கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. அதனால நீங்கள் இந்த மாதிரி மெயின் ஸ்டேஷனுக்கு வரும்போது கண்டிப்பாக எலிவேட்டர் இருக்கும். ஓகே இதில் இல்லை டிக்கெட்டுடா, இது டிக்கெட் போட்டுக்கலாமே. இந்த டைமில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எப்போவுமே ஷின்கான்சன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா சில சமயம் நம்ம அந்த டிக்கெட் ஷின்கான்சன் டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம், சில சமயம் சுயிகா கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து நான் நினச்சேன் டிக்கெட் போட்டுட்டு உள்ள ஷின்கான்சன் உள்ளே வரலாம். ஆனால் சதீஷ் சொன்னாங்க இல்லை சுயிகா கார்டு தான். உங்களுக்கு அப்படி டவுட் இருந்துச்சுன்னா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆமாம் இருப்பாங்க, நம்ம என்ன டவுட் உண்டோ அவங்கள்ட்ட போய் கேட்டாலே போதும், அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ 2.5 hours ட்ராவல். நாங்கள் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல, அதனால மெக்டியில் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கோம். ஷின்கான்சன் ஏரியாவுக்கு வந்தாச்சு. சப்போஸ் நீங்கள் உங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஷின்கான்சன் டிக்கெட்ஸ் இங்கே அந்த ஆஃபீஸில் அதிலெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட என்ட்ரன்ஸ் அண்ணா இருக்குது. கேஸ் இங்கே ஆக்சுவலி வந்து டிக்கெட் கேட் முன்னாடி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும்னு ஒருத்தவங்க இருந்து எங்களோட டிக்கெட்டை வந்து உள்ளே போட்டு எந்த கேட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. நாங்கள் 27 பிளாட்ஃபார்ம் அண்ணா இருக்குது பாருங்கள். ஓகே அதில் தான் போகணும். இப்போ சதீஷ் லிஃப்ட் இருக்கான்னு பார்த்துட்டு பார்க்க போகிறாங்க. எலிவேட்டர் இருக்கான்னு. எலிவேட்டர் இல்லை பட் எஸ்குலேட்டர் இருக்குது. ஸோ அதில் போயிடலாம். எங்களோட பிளாட்ஃபார்ம் 27. ஸோ இங்கேயும் இருக்குது. அதில் கார் நம்பர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எங்களோடது 14. அதனால நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய கார் நம்பர் 9 to 16 தான் ஏற போகிறோம். இது 1 to 8 தனி எஸ்குலேட்டர் போகிறத பாருங்க. எடே நெல்லு, நான் வரேன் நீ எடுத்துறத வரேன். இங்கே ஷின்கான்சன் கார் 14 வந்தாச்சுங்க. இன்னும் எங்களுக்கு 1/2 hour இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ இடம் இருக்கு. ஆனால் ஒரு சேர் கூட போடல. எல்லாரும் தரையில் குத்த வச்சு அந்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. நான் நினைக்கிறேன் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குல்ல, இங்கே சேர் போடலாம். ஆனால் அவங்க போடவே மாட்டேங்கிறாங்க. ஆமாம் அவங்கெல்லாம் தரையிலே உட்காந்தாச்சு. நானும் இப்போ தரையில் தான் உட்கார போகிறேன். மகா உட்காந்தாச்சு. ஆனால் இங்கே தரை க்ளீனாக இருக்கிறதுனால நம்ம உட்காரலாம். அப்பா மெக்டியில் நான் காஃபி வாங்கினேன். அப்பா வெஜிடபிள் ஜூஸ். ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஆரஞ்செல்லாம் போட்டு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. குட்டீஸ் ரெண்டும் இங்கே டேரா போட்டு vanilla M shake, chocolate M shake.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து? ஐஸ்கிரீம் வெண்டிங் மிஷின். எனிஒன் ஐஸ்கிரீம் வேணுமா? திடீர்னு ஐஸ்கிரீம் கிரேவிங் வந்துடுச்சுன்னா டக்கு நீங்கள் வந்து எவ்வளோ இது 370 ஒரு கண்டெய்னர். அழகா போஸ் கொடு. வேற நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். இவதான் எங்களோட என்டர்டெய்னர் இந்த ஜப்பான் ட்ரிப்ல. இந்த ஷின்கான்சன் இதுல வந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம், ஏதோ சேஃப்டி செக்குக்கு வேண்டி. அதனால இந்த ட்ரெயினை கொஞ்ச நேரம் நிப்பாட்டி போட்டுட்டாங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி வரும்போது அவங்களோட வெப்சைட்டை போய் பார்க்கும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது அந்த இதில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் நமக்கு எங்கள் ட்ரெயின். அதனால கொஞ்சம் டிலே ஆகுது வர்றது. இந்த ட்ரெயின் கிளம்பியாச்சு. இப்போ அடுத்து எங்கள் ட்ரெயின் வரப்போகுது. ரொம்ப நேரம் நிப்பாட்டி போட்டுட்டாங்க இதை. ஆக்சுவலி அந்த ஸ்க்ரீனில் ட்ரெயின் அப்ரோச்சிங்னு எழுதியிருக்காங்க. ஆனால் எனக்கு கேமராவில் அது தெரியவே மாட்டேங்குது. ஒரு மாதிரி டாட்டாக தெரியுது. ஸோ எங்கள் ட்ரெயின் ஆக்சுவலி இன்னும் அரைவ் ஆகலை. இதுக்கு முன்னாடி வந்தது வந்து வேற ஒரு ட்ரெயின். நீங்கள் வந்து இந்த மாதிரி டிலே இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த போர்டில் ஆனால் ஒரு போர்டு இருக்குல்ல, அதில் உங்களோட ட்ரெயின் நம்பரை செக் பண்ணிட்டு. ஏன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் வேறு ட்ரெயினில் ஏற போயிடாச்சு. ஆமாம், வேற போயிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் இதை செக் பண்ணோம், அது எங்கள் ட்ரெயின் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பில்லரில் இந்த QR கோட் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் இங்கிலீஷை வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த ட்ரெயினை பற்றின ஷின்கான்சன் பற்றின டீட்டெயில்ஸு, ஏதாவது ட்ரெயின் டிலே எல்லாமே இதில் வந்துடும் அந்த வெப்சைட்டில். ஓகே, எங்கள் ட்ரெயின் இப்போ தான் வந்திருக்கு. நம்ம அந்த போர்டில் பார்க்கணும். அந்த ஒரு ஸ்க்ரீன் தெரியுதுல்ல, அதில் வந்து நம்மளோட நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நசோமி 18 இதுதான் எங்கள் ட்ரெயின் ஃபார் டோக்கியோ. சீட்டில் உட்காந்தாச்சு. இனி எவ்வளோ நேரத்தில் டோக்கியோடா? 2.5 hours. நம்ம ட்ரெயின் எவ்வளவு ஸ்பீடாக போகுதுங்கிறது. இது என்ன 200 கிலோமீட்டரா? ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர். இந்த ஷின்கான்சன் ட்ரெயினில் போகும்போது காது அப்படி அடைக்கும். பத்தியா, அது ஃபைன் அடைக்கும். We are back in Tokyo station. ஸோ இங்கேருந்து இப்போ நாங்கள் வந்து எந்த ஊருக்கு போக போகிறோம் தெரியுமா? சிட்டி ஷின்ஜுகு. எங்கே போகிறோமா? ஷின்ஜுகு. ஓகே, வந்தாச்சு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுக்கு. இப்போ நாங்கள் ஷின்கான்சன் லைனில் இருந்து ஜேஆருக்கு போக போகிறோம். ஜேஆர் லைனுக்கு நாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அதில் மர்னூச்சி லைன் பிடிச்சா ஷின்ஜுகு போயிடும். ஓகே, அப்போ இன்னும் இதில் வந்து இது வெளியே வந்துடுச்சுன்னா இன்னும் இதில் வந்து ஃபேர் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அடுத்த இதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டோக்கியோவில் தான் நீங்கள் டோக்கியோ பனானா பார்க்கலாம், நியூ டேஸ் பார்க்கலாம். குட் டு பி பேக். ஏதோ நம்ம ஊருக்கே திருப்பி வந்த மாதிரி இருக்கு. ஓகே, இங்கே மர்னூச்சி எக்ஸிட்டில் டிக்கெட் போட்டோன்னா டிக்கெட் வெளியே வரல. ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு வந்து இருந்துச்சு. இனி நாங்கள் எங்களோட ஸ்வீக்கா கார்டை வச்சு மர்னூச்சி லைனில் போக வேண்டியதுதான். ஆமாம், மகாதான் ஸ்வீக்கா ஹேண்ட்லர். ஓகே, ஸோ மர்னூச்சி லைனில் இந்த கார்டில் 452 ரூபா தான் இருக்குது. ஓகே, எலிவேட்டர் எடுத்து கீழே போயிடலாம். அந்த மர்னூச்சி லைன் பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு பாருங்க. பிளாட்ஃபார்ம் 1 ஃபார் ஷின்ஜுகு. எங்கள் ட்ரெயின் இன்னும் வரல. டச் ட்ரெயின் வந்தாச்சு.
ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாச்சு. இதுதான் ஷின்ஜுகு. இன்னும் மெயின் இடத்துக்கு நம்ம போகல. இன்னும் 5 minutes இருக்குது. ஓகே, மஹிதா அம்பர்லா இன்சார்ஜ் போகிறத பாருங்க. வாட்டி ஒரு புது சிட்டிக்கு வரும்போது அந்த சிட்டிக்குலேருந்து எங்களோட ஏர்பிஎன்பியை கண்டுபிடிக்கும் போது பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஓடி போவோமா, ஸோ என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் எங்கள் ரூமுக்கு செக்இன் ஆகிட்டோம். இவ்வளோதாங்க ரூம், ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து இங்கே ஒரு சின்ன கிச்சன் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. அதுக்கப்புறமாட்டு கீழே நமக்கு தேவையான என்னெல்லாமோ இருக்குது. ஓகே, சிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இதில் என்ன இருக்குது? மாற்றி இழுத்துட்டேன். போவேன்னு இருக்கா? போகுமா? ஓ, இதுதான் லாண்ட்ரி. ஓகே, சரி, லாண்ட்ரி இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்தோம்னா ஒரு ரெஸ்ட் ரூம். அதுக்கப்புறம் அங்கே பாத் ஏரியா, டப்பெல்லாம் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் இங்கே 2 பெட்டு, அதுக்கப்புறம் டிவி, அதுக்கப்புறம் இங்கே இது சின்ன ஸ்பேஸா இருக்கு. ஆக்சுவலி சில சமயம் ஏர்பிஎன்பில போட்டோ பெருசா தெரியும். சில சமயம் ஏர்பிஎன்பில புக் பண்ணும்போது இல்ல ரிவ்யூ வந்து நான் இது வாயை மூடிட்டு தான் வீடியோ எடுக்கணும். ரிவ்யூ வந்து நான் பக்கமா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து ரூம் பார்த்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அது மாதிரி இருக்கு. நீ மொதாவா நமக்கு Dressல இருக்கக்கூடிய ஆமா லின்ட்ரோல சொல்லு. சொல்லு. நிறைய பேட சொல்ல கூட இங்க ஒரு டெக்கரேஷன். பட்டர்ஃப்ளை சூப்பரா தான் இருக்கு. கியூட்டா காம்பாக்டா இருக்கு. எங்களுக்கு 2 நாளைக்கு போதும். ஏன்னா நாங்க 2 நாள் தான் இங்க இருக்க போறோம். அதுக்கு அடுத்து நாங்க இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆக போறோம். எஸ், இது டோக்கியோ தான். இந்த சிப்ஸ் பாக்கெட் வாங்கணும். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாப்கார்ன் மாதிரி, பட்டர் பாப்கார்ன் இருக்குல்ல அது மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு இப்படி இது வந்து கிரீன் லேஸ் மாதிரி இருக்கு. கனி ஆமா, சவர் கிரீம் தானே. அதேதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து சும்மா அப்படி வெளியே போகிறோம். போயிட்டு ஷின்ஜுகுல வந்து கொஞ்சம் அப்படி ரோம் பண்ண போகிறோம். ரெடியா? மணி இப்போ வந்து 6 ஆயாச்சு. ஸோ நான் அந்த யூனிக்ளோவில் வாங்கின அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து மகா வாங்கின இந்த பேக். ஸோ அதனால அதை போட்டிருக்கேன். கிளம்புவோமா? எலி குஞ்சு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா பெட் எல்லாம் விரிச்சிட்டு இருக்கா. எலி குஞ்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. எலி குஞ்சு திடீர்னு தோணிருக்கு. இடம் நிறைய கிடைச்சிட்டு மஹி கிளீன் பண்ணதுனால. போமா, நாங்க இப்போ வெளியே ஷின்ஜுகுக்கு வந்தோம். இங்க பாருங்க, காட்ஸில்லா ஹெட். நாங்க இப்போ வந்து பேங்காக் 77 அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். 5th floorல இருக்கு. இது இல்லடா, இதுதானா? இல்ல பேங்காக். ஓ இதுதானா? அது சரி சரி, ஓகே. ஃப்ரைட் ஸ்ப்ரிங் ரோல்ஸ், prawn toast, pad thai.